வெல்கம் டு செரீனாஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி மட்டன் கீமாவும் சில வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து வெஜிடபிள் பிரியாணி சேர்க்குறேன். அதுக்கு நான் வந்து முதலே எண்ணெய், லவங்கம், பட்டை, ஏலக்காய், வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாமே வந்து ஒன்றாவே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், மிளகாத்தூள், தக்காளி எல்லாமே வந்து அதோடு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து மட்டன் கீமா போட்டுக்கலாம். அது வந்து அந்த மசாலாவோடு அப்படியே அந்த எண்ணெய் மசாலாவோடு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா வேக விடலாம் நல்லா. ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே இது வந்து நல்லா வெந்துடணும். இப்போ வந்து அதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும். வெஜிடபிள்ஸ் சேர்த்து திருப்பியும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கு அது வேகட்டும். அது வரைக்கும் பக்கத்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் அரிசிக்காக தண்ணி வந்து கொதிக்க விடலாம். தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துடலாம். இப்போ வந்து அதை நல்லா மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கலை. திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். இல்லை, இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் அங்கே வந்து அந்த வெஜிடபிள்ஸும் மட்டன் கீமாவும் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸ்லோவாக வச்சுருக்கேன். அது இப்போ தண்ணி கொதிச்சிச்சாருன்னு பார்க்கலாம். இது நல்லா வெந்துட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. தண்ணி கொதிச்சாச்சு. அரிசி வந்து அதில் போட்டுடலாம். அதாவது 2 கிலோ அரிசி நான் சேர்த்துருக்கேன். அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது. சால்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், அது ஸ்பூன் போடுவேன் நான் எப்போவுமே. ஒரு 3/4 அரிசி வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து இந்த அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எடுத்து அந்த மசாலாவில் போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோன்ட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தம் ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தம் ஆகிடுச்சு. நல்லா சூப்பரான கீமா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.